குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது. உலக வாழ்க்கையில் கனெக்டடாக பேசிகிட்டு இருந்தால் புரியும். உலக வாழ்க்கையிலே கனெக்டட் அல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை, கடவுள் ராஜ்யத்துக்கு ஏற்ற விஷயத்தை பேசும்போது நமக்கு அது புரியாது. அதனால் நிச்சயமாக கவனமாக ஆழமாக கேட்டால் மட்டும்தான் புரியும். அதனால் ரொம்ப ஆழமாக கவனமாக கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நான் நிச்சயமாக இன்றைக்கி முக்கியமாக சொல்ல வேண்டியது, கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா சுயநலங்க. சுயநலம் தான் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது அவரே செஞ்சு காட்டிட்டார். கடவுள் பாருங்கள், அவரே செஞ்சு காட்டிட்டார். பாருங்கள், பிள்ளையார் தலை போச்சு அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது எப்படின்னு. ஓகே, நம்ம வெறும் யானை தலையை பார்த்துட்டு கும்பிட்டு போகிறோம். ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய தியாகம் இருக்குது. ஓகே, அவர் அங்கே செயல்படுத்தி காட்டிட்டார். கடவுள் பிள்ளையானவரை, கடவுளோட பிள்ளை தானே பிள்ளையானவரை அனுப்பிச்சிட்டு கிளியராக காமிச்சு கொடுத்துட்டார். அவருடைய தன்மையை காமிச்சு கொடுத்துட்டார். அதாவது சுயநலம் இல்லாமல் நான் விட்டு கொடுக்கும் மனதுடையவர். இந்த மனது உனக்கு வந்தால் நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதையும் தருவேன்னு சொல்லியிருக்கார். எல்லா அனுகிரகமும் தருவார். எப்போ தருவார் தெரியுமா? அவருடைய தன்மை நமக்குள்ளே வரணும். நமக்கு அது வராது. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஏன் வராதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளை என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, காலையில் எழுந்துரு, சாமி கும்பிடு, பூஜா ரூமில் போய் சாமி கும்பிடு, அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போ, அப்புறம் வீட்டுக்கு வந்துடு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடவுளை பற்றி யாரும் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி, அப்புறம் என்ன ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விடுங்க. ஆனால் கடவுளுடைய இந்த தன்மையை, பிள்ளையானவர் யாருன்னும், பிள்ளையார் ஏன் தலை போச்சுன்னும், யானைத்தலை ஏன் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மெயினாக என்ன சொல்லி கொடுக்குறோம் தெரியுமா? சுயநலம் இல்லாமல் வாழ கடவுள் கற்றுக் கொடுத்தார்னு சொல்லணும். இதை யார் கற்றுக் கொடுத்தா நமக்கு சொல்லுங்கள்? சின்ன வயசுலேருந்து நம்ம எழுதோம், சாமி கும்பிட்டோம், போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம், அவ்வளோதானே. இதுதான் எனக்கும் நடந்தது. 35 வயசு வரைக்கும் எனக்கும் அதுதான் நடந்தது. அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் 35வது வயசுலாம் கண்ணு திறக்குது. ஓஹோ, கடவுள் இப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவரா? அந்த தன்மை நமக்கு வேணும்னு சொல்கிறாரா? எனக்கு இது தெரியாமல் போச்சே அப்படின்னு தெரிய வந்தது. அப்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த தன்மையில் நீ வாழ்ந்தால், மற்றவருக்காக, அதாவது தெளிவாக புரிந்து தெரிந்து, கடவுளை புரிந்து, அந்த அன்பே சிவம்னா தானே சொல்கிறாங்க, அந்த அன்பு உனக்குள்ளே ஊறிடுச்சுதான். நீ சுயநலத்தை விட்டு எப்போ பாரு நான் என் வீடு, என் பசங்க, என் வீடு, நான் வீடு கட்டணும்பா, இது வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாமே வீட்டுக்காக, என் பிள்ளைங்களுக்காக, என் மனைவிக்காக மட்டும், மனைவி புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக மட்டும், நிச்சயமாக அவங்களுக்காக வாழணும். ஆனால் அதற்கு மேலே கடவுளுக்காக வாழ கற்றுங்க. இது சொல்லும்போது நிறைய பேருக்கு இது புரியாது. இதை விட்டு ரொம்ப விலகி ஓடினீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், ஆசீர்வாதத்துலேருந்து ரொம்ப தூரம் போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு தெரியும். இப்போது கொஞ்சம் பேர் இங்கே கடவுளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாததுக்கு முன்னாடி அவங்க எப்படி வந்தது அவங்க வாழ்க்கை அப்படின்னு அப்பப்போ நினச்சி பார்க்கணும் அவங்களாம். அப்போ தான் நன்றி வரும். எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. கொஞ்சம் பாருங்களேன், கடவுள் கொஞ்சம் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் நான். கொஞ்சம் நன்மை செஞ்சோன்னா மறந்துடுவாங்க. பழசெல்லாம் மறந்துட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஏன்னா கெட்ட சக்தி அப்படிப்பட்டது, அட்ராக்ட் பண்ணும். இல்லை அந்த டைமெல்லாம் கண்ணு திறக்கணும். இல்லை நான் கடவுளுக்காக இருக்கணும், கடவுள் எதை சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டு புரிஞ்சு வாழணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாழ்க்கை. உண்மையாக சொல்கிறேன். நேற்று நான் 1997 ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அமெரிக்காவிலங்க, இந்தியாவில் கூட இல்லை, அமெரிக்காவில் எவ்வளோ கெட்டவங்க தெரியுமா? தண்ணி அடித்து, ட்ரக் அடித்து, மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறவங்க. அதில் ஒரு 1% ஜனங்க அப்படியே ஒன்று சேர்ந்து, படத்தெல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாரும் கொடுத்து அவ்வளோ அற்புதமாக வாழுறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக வாழுறாங்க. அப்போ என்னாச்சு, அந்த கடவுளோட அன்பு அவங்களுக்குள்ளே வந்துருச்சு.
வந்த உடனே என்னாச்சு, அவங்களாம் செழிப்புக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கு ஒரு தலைவன் இருக்காரு. அவர் எழுந்து வந்தார். 16 வயசில் சாவரை கடந்தவர், நான் கடவுளுக்காக இருப்பேன்னு கடவுள்கிட்ட சொன்னோடனே, திருப்பி அவருக்கு உயிர் கொடுத்தோடனே, அவர் எழுந்து வந்தவர் பிரமாதமாக பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கிட்டாருங்க. அவர் 86 வயசில் இந்த உலகத்தை விட்டு போனார். ஆனால் அந்த 86 வயசுக்குள்ளே பெரிய 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 காரியம் செஞ்சு அமெரிக்காவில் அவ்வளோ மோசமான இடத்துல ஒரு நல்ல கூட்டத்தை உருவாக்கி எல்லாருக்காக வாழற மனசை கொடுத்து எல்லாரையும் செழிப்பு கொண்டு போயிட்டார். இது உண்மை. அதனால் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணுன்றது இந்த சொசைட்டியில் கற்றுக் கொடுத்ததே கிடையாது. எல்லாருக்கும் சுயநலம் இன்னும் அதிகமாக்குதே தவிர, நீங்கள் டிவியெல்லாம் வச்சு பார்த்துட்டே இருங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்க நியூஸ் பார்க்க, அதை பார்க்க, இதை பார்க்க நீங்கள் பாருங்களேன், சுயநலம் அதிகமாகினே இருக்கும். சுயநலம் கூடினே இருக்கும். அது பழக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த உலகம். ஆனால் கடவுளுடைய தன்மை அது கிடையாது. அந்த தன்மையிலேருந்து ரொம்ப தூரம் போயிட்டீங்க. அதனால தான் செழிப்பு இல்லாமல் இருக்கிறீங்க. அதனால தான் துடிக்கிறீங்க. நீங்கள் அந்த தன்மைக்கு வந்த உடனே செழிப்பு அப்படியே கொட்டும் உங்களுக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஆரோக்கியமும் பணமும் எல்லாமே கொட்டும். எப்போ உங்கள் மனதை விஸ்தாரப்படுத்தி கடவுளுடைய அன்பை உள்ளே எடுத்து மற்றவங்களுக்கு எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சி ஒன்றா வாழணும்னு தீர்மானிக்கிறீங்களோ, அப்போ ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்போ தான் கடவுள் தன்மைக்குள்ளே போகிறீங்க, கடவுளுடைய அன்புக்குள்ளே போகிறீங்க. அது போகாத வரைக்கும் நீங்கள் என்ன பூஜை பண்ணியும், என்ன அபிஷேகம் பண்ணியும், எந்த கோயிலுக்கு போயும், எந்த மலையில் ஏறியும் பிரயோஜனம் இல்லைங்க. மனசு விஸ்தாரப்படலைன்னா பிரயோஜனமே இல்லை. கடவுள் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார். இந்த உலகம் முடிஞ்சாலும் உங்களை பார்க்க மாட்டார். இருட்டில் போய் விழுந்துருவோம். அதனால் தயவுசெய்து இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சுயநலம் இல்லாமல் நான் வாழ்வேன் என்ற தீர்மானம் எடுங்கள். ரொம்ப கஷ்டம்தான், நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் கடவுளுடைய சக்தி உள்ள வந்தால் அதை விட எல்லாத்த விட பிரமாதம்லாம் செய்யும். அதை நம்பி கடவுளுக்கு விட்டு கொடுங்க. கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.